புதுச்சேரியில் ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு பணியாளர்களை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் நகர மற்றும் கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனம் சார்பில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே நகர பகுதியில் கிரீன் வாரியர் என்ற தனியார் நிறுவனத்தின் கீழ் 500க்கும் மேற்பட்டோர் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் 8,000 ரூபாயிலிருந்து 14,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். துப்புரவு பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் வழங்க வேண்டும். போனஸ் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பணிகளை புறக்கணித்து துப்புரவு பணியாளர்கள் ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் துப்புரவு பணியாளர்களை கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டால் தனியார் நிறுவனம் தங்களை பணியில் இருந்து நீக்கிவிட்டு வட மாநிலத்தவரை பணியில் அமர்த்துவோம் என எச்சரிக்கை விடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர்.